நம்முடைய ஐக்கியத்தில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி உண்டு. என்னென்னா, இளம் செய்தியாளர்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த வருஷத்தில் அதை ஸ்டார்ட் பண்ணி 15 பிள்ளைகள், 15 பெரியவங்க, 15 பேரில் பெரியவங்களும் சின்னவர்களும் அடங்குவாங்க. பரிசு வாங்கும்போது அவங்கள நீங்கள் பார்க்கலாம். அவங்களும் ஒரு சங்கீதத்தை எடுத்து 7 நிமிஷம், இன்னைக்கு 5 நிமிஷம் தான். சகோதரி பிரியா அன்னைக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க போகிறாங்க. அருமையான அன்பு சகோதரி பிரியா ஒரு 5 மினிட்ஸ் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வாங்க. இன்று விசேஷ நாளிலும் சங்கீதத்தின் விளக்க உரையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த அந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக தேவனை துதிக்கிறேன். எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்து உங்கள் அனைவருக்கும், தலைமை பொறுப்பில் உள்ள உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதம் 41வது அதிகாரம். அனைவரும் எடுத்துக்கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 41. இந்த அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா தாவீதுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், வியாதிப்படும் போது தாவீது என்ன மாதிரியான வேண்டுதல்களை தேவனிடத்தில் கொடுத்தார் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த அதிகாரத்துல இருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் எப்பயுமே தாவீதை பற்றி, யோசேப்பை பற்றி, அதே மாதிரி சாமுவேல், ஆபிரகாம், மோசே இவர்கள் எல்லாரும் எப்படி இருந்தார்கள் அப்படிங்கிறதையே நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே தவிர நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. அது நம்மளுக்கு பெரிய கஷ்டமா இருக்கிறது. ஸோ நம்ம எப்படி இந்த அதிகாரத்தை இருக்கிற வசனங்களை எப்படி பிரிப்பது, எப்படி பிரித்து பகுத்து பார்த்து அது நம்முடைய வாழ்விலை எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறத பற்றி ஒரு சில வார்த்தைகளை சுருக்கமாக உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் இந்த அதிகாரத்திற்கு தலைப்பாக நண்பன் துரோகியாகி தீங்கு செய்தாலும் கர்த்தர் தாங்குவார். நம்மளை யாரு நம்ம பகைத்தாலும், துரோகியாக நினைத்தாலும் தேவன் நம்மளை தாங்குவார் அப்படிங்கிறதும், அல்லது இன்னொரு விதமாகவும் இந்த தலைப்பை சொல்லலாம், கர்த்தர் குணமாக்குகிறார். இந்த வசனம் 1 முதல் 3 வரை இருக்கிற வசனங்கள் எதை குறிப்பிடுகிறது என்றால், ஏழைக்கு இறங்குவனுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. நம்ம யாரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களை புறக்கணிக்கவோ, அவர்களை ரொம்ப அசதியாக எண்ணணும் அப்படின்னா நம்ம ஆசீர்வாதத்துக்கு பின்னால் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ யாருக்கெல்லாம் நம்ம ஏழைகளாக இருக்கிறார்கள் இனம் கொண்டு அவர்களை நம்ம கன்சர்னோடு பார்த்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற மக்களாகவும், இந்த உலகத்துல தேவனுக்கு முன்பாக சாட்சியுள்ள மக்களாகவும் நம்ம இருப்போம்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் 3 வசனங்கள்ல இருக்குது. வசனம் 4 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவ அறிக்கை ஜெபம், உறுத்துகின்ற மனசாட்சி. இந்த உறுத்துகிற மனசாட்சி வசனம் 4 பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். இது தாவீதை மட்டும் பார்க்காம நான் இந்த இடத்துல இருந்த பாவத்தோடு இருக்கேன், கஷ்டத்தோடு இருக்கேன், வியாதியோடு இருக்கேன் அப்படின்னா நான் என்ன பாவ மன்னிப்பு நான் கேட்பேன் அப்படின்னா, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று சொல்லுவேன்னு சொல்லிட்டு பாவ அறிக்கை ஜெபமாக இந்த 4வது வசனத்தை மேற்கோள் காட்டுறேன் நான். அதுக்கப்புறம் வசனம் 5 முதல் 8 வரை இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள். வசனம் எதிரிகள் அப்படிங்கும்போது நம்ம 5 முதல் 8 வரை பார்த்தீங்கன்னா, அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்கிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து, தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்று சொன்னான். எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எதிராக இந்த 3 வசனம் 5, 6, 7, 8 இந்த 4 வசனங்களும் எதிரிகள், நம்மளுக்கு எதிராக எதிரிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரம் நம்மளுக்கு காட்டுது. ஒருத்தவங்க வியாதி படுக்கையா இருக்கிறாங்கன்னா அவர்கள் 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க. இப்ப நான் ஒரு வியாதிப்பட்டு இருக்கேன் அப்படின்னா என்னை பத்தி யாரும் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சொல்லக்கூடாது. அப்ப சொல்லக்கூடாதபடி நாம் இருக்க வேண்டும். இன்னொரு விதமான மக்கள் எப்படின்னா, இன்னொரு வியாதிப்பட்டு இன்னொரு புறஜாதி மக்கள் இருக்கிறாங்க. அவர்களை நான் பார்க்க போகும்போது என்னோட வாயிலிருந்து இப்படியான வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த 5 - 8 வசனங்கள் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் எதிரிகள் இருப்பார்கள் அப்படிங்கிறத இதை மேற்கோள் காட்டுறேன்.
அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வசனம் 9, நண்பன் வந்து எப்படி எதிரியாக மாறுகிறான் அப்படிங்கிறத இந்த வசனம் 9 பார்க்கிறோம். இந்த 9ல பாத்தீங்கன்னா, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புஸ்தனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான் அப்படின்னு இருக்கு. இந்த வசனம் வந்து மேற்கோள் காட்டணும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த இந்த யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணுது குறிப்பிடுறோம். யோவான் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 மற்றும் 19. தாவீதுக்கு பின் 500 ஆண்டுகளுக்கு பின் சகரியா வந்து தீர்க்க தரிசனமாக என்ன பண்றாங்க, இதை சொல்றாங்க. இந்த தாவீதுக்கு எதிராக மாறின நண்பன் யார் அப்படின்னா, இந்த அகித்தோ போல என்ன பண்றாங்க குறிப்பிடுறாங்க. எப்பயுமே எதிரிகளின் கோபத்தை விட நண்பனின் துரோகம் வந்து மிக கொடுமையானது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். சோ அப்ப இந்த நண்பன் வந்து எப்படி எதிரியாக மாறுகிறார்கள் அப்படிங்கிறத இந்த வசனம் 9 நம்மளுக்கு மேற்கோள் காட்டுகிறது. இந்த குதிங்காலை தூக்கினான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, காலினால் வேகமாக உதைத்தான் அப்படிங்கிறது தான் பொருள். சோ குதிங்காலை தூக்குதல் அப்படிங்கிறது வேகமா என்ன பண்றது, எத்தி உதைக்கிறதுக்கான சமம் இது. அதே மாதிரி நம்ம வியாதியஸ்தர்களை 6ஆம் அதிகாரத்துல நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வியாதியஸ்தர்களை நம்ம பார்க்க செல்லும் போது எப்படி போகணும் அப்படிங்கிறது அதிக ஜெபத்தோடும் அதே மாதிரி ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு செல்கிற மக்களாக நம்ம இருக்கணும். சும்மா ஏனோ பார்த்தோம், அவங்க நம்மளை வர சொல்லியிருக்காங்க அதனால போய் பார்க்கலாம், நம்ம வரலன்னு சொல்லிட்டா அவங்க ஏன் நான் உடம்பு சரியில்லாம இருந்தேன் நீங்க பார்க்கவே வரலன்னு சொல்லி நம்மளை குறை சொல்லிடுவாங்க, அதுக்காக போய் நம்ம பார்த்தோம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது. இந்த வியாதியஸ்தர் ஆல்ரெடி அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தின் மத்தியிலும் அதே மாதிரி பாடுகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கிய மக்களாக, எவ்வளவு பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் பொருளாதாரத்துல பின்தங்கிய மக்களாக அந்த நோய் ஒண்ணு வரும்போது அவர்கள் மாறிடுவாங்க. அந்த நேரத்துல ஏனோ தானோன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. எப்படி போகணும், அந்த வியாதியஸ்தரை பார்க்க செல்லும் போது அதிக ஜெபம், கொஞ்சம் ஜெபம் இல்ல, அதிக ஜெபத்தோடும் அதே மாதிரி அந்த பிரசன்னத்தை, என்ன வார்த்தைகள் வந்து அவங்கள்ட்ட வியாதியஸ்தரா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட நம்ம என்னென்ன வார்த்தைகளை நம்ம பேசணும், அந்த வார்த்தை பேசும்போது உண்மையாகவே அந்த வார்த்தைகள் அவர் வாழ்க்கையில கிரியை செய்யும், ஒரு அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போகணுமே தவிர சும்மா வெறுங்கையோட என்ன பண்ணக்கூடாது. வெறுங்கை அப்படிங்கிறது என்னன்னா சும்மா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மேற்கோளோட நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது அப்படிங்கிறத இந்த வசனம் நம்மளுக்கு மேற்கோள் காட்டுகிறது. வசனம் 10 பாத்தீங்க அப்படின்னா ஜெபம். இந்த கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கெட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். அப்ப என்ன சொல்றாங்க, எப்படி நம்ம ப்ரேயர் பண்ணோம், நம்ம எத்தனை பேர் நம்மளை எதிரியா வந்து இருந்திருக்காங்க, தூசிச்சாங்க, இங்க பேசினது போய் அங்க போய் என்ன பண்ணிட்டாங்க, சீக்கிரம் செத்து போயிடுவான், அவ்வளவுதான், 1 மாசம் தான் இருப்பான், 10 மாசம் தான் இருப்பான், இந்த நோய் வந்தா இவ்வளவு தாங்காது, டாக்டரை கைவிட்டாங்க, இந்த மாதிரி எத்தனையோ பேச்சுக்கள், எத்தனையோ விதமான விஷயங்கள் வந்து வெளியில பேசினாலும் அவங்க முன்னாடி நம்ம இப்ப ப்ரேயர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தாவே எனக்கு இறங்குங்க, இவங்க எல்லாத்தையும் சரி கட்டுற அளவுக்கு எனக்கு என்ன பண்ணும், எனக்கு நீங்க என்ன பண்ண எழுந்திருக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட பிரேயர் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வசனம் 11 மற்றும் 12 இந்த 2 வசனத்தையும் விசுவாச அறிக்கையாக நான் என்ன பண்றேன், எடுத்திருக்கேன். இந்த 11, 12 பாருங்க. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன், நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் அப்படின்னா ஜெயம் கொள்ளல, சத்துரு வந்து என் மேல வரல. எப்படி, என் மேல் நீ பிரியமா இருக்கிறீர், அப்ப நீங்க பிரியமா இருக்கிறீங்கன்னு அறிஞ்சதுனாலதான் சத்துருக்கள் என்ன பண்ணல, என் மேல மேற்கொள்ளல அப்படின்னு சொல்லி இந்த 11வது வசனமும், நீ என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உடைய சமூகத்தில் நிலைநிறுத்தும். உத்தமத்திலே நடக்கும்படியாக என்ன பண்ணணும்னா நம்மளுடைய விசுவாச அறிக்கை வந்து என்ன பண்ணணும், இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வசனம் 13 இதை எதை சொல்லுகிறதுனா, துதித்தலையை மையமாக கொண்டு இந்த 13வது வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்பட கர்த்தர். இவ்வளோ அற்புதத்தை என் வாழ்விலை செய்திருக்கிற தேவனுக்கு என்ன கடைசியில சொல்றாங்க அப்படின்னா, என்றென்றைக்கும் சதா காலம், ஒரு காலம் இல்ல 2 காலம் இல்ல, சதா காலம்னா நம்ம ஆயுசு முடிகிற வரைக்கும், அந்த ஆயுசு முடிகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோமா, ஸ்தோத்திரத்தோட அவங்க என்ன பண்ணணும், துதிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 13வது வசனத்துல சொல்லுது. ஒரு ஆமேன், ஆமேன் அப்படிங்கிறது அப்படியே ஆக கடவுது. 2 ஆமேன் கொடுத்திருக்காங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. ஆமேன் ஆமேன் போது அப்படியே ஆக கடவுது, திரும்பவும் அப்படியே ஒரு வார்த்தையை 2-3 டைம் சொன்னோம்னா அந்த வார்த்தைக்கு அதிகமான ஒரு சந்தோஷம் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு, இன்னும் அதிகமா நம்ம சொல்லலாம். அது இன்னும் உணர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ஒருத்தவங்களை தேங்க் பண்றோம்னா நீங்க ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்கன்னா அந்த நன்றி வந்து அவங்க உள்ளத்தை வந்து
அதிகமா பற்றி இருக்கு. அதே மாதிரி அது ரொம்ப அவங்க வந்து நேசிச்சிருக்காங்க. நீங்க பண்ண ஒரு தேங்க் வந்து அவங்கள மனசை ரொம்ப என்ன பண்ணு சந்தோஷப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் அந்த ஆமேன் அப்படிங்கிற வார்த்தை கடவுள் சதா காலமும் ஸ்தோத்தரிக்கப்பட, சதா காலமும் என்ன பண்ண ஒரு ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவரா இருக்கிறதுனாலதான் அது அப்படியே ஆக கடவுது, அப்படியே ஆக கடவுதுன்னு 2 வார்த்தைகள் என்ன பண்ணியிருக்காங்க, 2 தடவை அதை நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியாக நம்ம என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அற்புதங்கள், யாரெல்லாம் வியாதியஸ்தனா இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் எப்படி சரியாகும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கு இல்லையா? அப்படியெல்லாம் இருந்தாதான் இந்த வசனத்தின்படி என்ன பண்ண முடியும், எல்லாமே நம்மளுக்கு வாய்க்கை செய்யும். நம்ம வசனத்தின்படி இல்லாம நீங்க தாவீதுக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க எனக்கு செய்யுங்க அப்படிங்கும் போது நம்ம அப்படி அது பாத்திரவான்களா இல்லாம இருந்திருந்தோம்னா இந்த வசனங்கள் அனைத்தும் என்ன ஆகாது, நம்மளுக்கு வராது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுதான் கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி இருக்கணும், விசுவாசத்தோடும் பாவ உணர்வோடும் நோக்கி பார்க்கும் அனைவருக்கும் என்ன பண்றாரு, ஆண்டவர் இந்த காரியத்தை வாய்க்க செய்கிறார். சோ விசுவாசத்தோடு இருக்கணும். அதே மாதிரி பாவ உணர்வோடு என்ன பண்ணணும், அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இது எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். சங்கீதக்காரன் வந்து வியாதியா இருக்கும்போது தன்னை இவ்விதமாக என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தார். சோ நம்மளும் அவரை பார்த்து என்ன சொல்றாங்க, தேவன் வந்து பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான்னு சொல்றாரு. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா சங்கீதக்காரனை போல இந்த வசனத்தின்படி என்ன பண்ணணும், நடந்து கொள்ளணும்னா நம்மளையும் தேவன் என்ன பண்ணுவாரு, பாக்கியவானா இருப்பாய், இவள் பாக்கியவானா இருப்பாய், பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பாய், பூமியின் அவள் பாக்கியவானா இருப்பாய்னு நம்மளை குறித்து என்ன பண்ணுவார், தேவன் நமக்கு சாட்சி சொல்லுவார். நம்ம பண்ற பிரேயர் அனைத்தும் என்ன பண்ணும், இந்த வசனத்தின்படி இருக்கும் பொழுது நம்ம எவ்வளோ வியாதிகள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ மரண போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அத்தனையும் 0 தான். ஸோ அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம என்ன பண்ண நடந்து கொள்ளும் பொழுது இதில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அற்புதங்களையும் கண்டிப்பாக நம்ம பெற்றுக்கொள்வோம் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் யாவருக்கும் மீண்டுமாய் ஒரு விதத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் விளக்க உரையை முடிவு செய்கிறேன். நன்றி.